இணைகிறாரா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள்? அவரே சொன்ன தகவல். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அவர் மறுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளராக இருந்து வந்த CTR நிர்மல்குமார், பேச்சாளர் ராஜ்மோகன் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலக அமைந்துள்ள பனையூர் இல்லத்திற்கு வந்திருந்தனர். அவர்களுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் வரவேற்றார். இதையடுத்து ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியிடம் இணைந்தனர். தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி ஆதவர்ஜுனாவுக்கும், துணை பொதுச் செயலாளராக பதவி நிர்மல்குமாருக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் பதவி பேச்சாளர் ராஜ்மோகனுக்கும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது. அதே போல தற்பொழுதும் நடந்துள்ளது. இது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் தலைவர் சீமான் மீது அதிருப்தியில் இருந்து வரும் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் ஸ்டார் பேச்சாளருமான காளியம்மாளை திமுக அதிமுகவுக்கு இழுக்க தீவிரம் காட்டி வந்தனர். ஆனால் காளியம்மாள் விரைவில் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த தகவலை காளியம்மாள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது குறித்து பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த காளியம்மாள், உடல்நலக்குறைவால் நான் வீட்டில் ஓய்வில் உள்ளேன். நான் தாவேக்காவில் இணைவதாக எந்த அனுமானத்தில் கூறுகின்றனர். மார்க்கட்சியில் இணைவதாக இருந்த உங்களுக்கு முறைப்படி தெரிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.